Hi students. Actually பார்த்தீங்கன்னா செல் சைக்கிளில் செல் ஸ்ட்ரக்சரில் நான் செல் வால் பற்றி எடுத்திருப்போம், எண்டோபிளாஸ்மிக் எடுத்திருப்போம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா எடுத்திருக்கேன். தென் ஐ கோயிங் டு ஃபார் டேக்கிங் இந்த டிக்டியோசோம்ஸ். டிக்டியோசோம் அதர் நேம்ஸ் கால்டு கோல்கி பாடிஸ் சொல்லுவோம். கோல்கி பாடிஸ் நம்ம எதில் சொல்லுவோம் அப்படின்னா அனிமல் செல்லில் சொல்லுவோம். ஆனால் நம்ம பிளான்ட் செல்லில் டிக்டியோசோம் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை ஃபைண்ட் அவுட் பண்ணது யார் அப்படின்னா கேமிலோ கோல்கி அப்படிங்கிற பர்சன். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணது யார்? கேமிலோ கோல்கின்னு ஒரு பர்சன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸ்ட்ரக்சரில் எங்கே இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது நியூக்ளியஸு. நியூக்ளியஸ் பக்கத்தில் எண்டோபிளாஸ்மிக் இருக்கும். இந்த எண்டோபிளாஸ்மிக் தான் ஒரு ஃபேட் சப்ஸ்டன்ஸாக சொன்ன இல்லையா ஸ்மூத் வால்டு, அந்த ஸ்மூத் வால்டு பார்ட்டு தான் நம்ம கோல்கி பாடிஸ்ன்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கும்? இந்த கோல்கி எண்டோபிளாஸ்மிக் நியரஸ்ட் லேயர் தான் நம்ம கோல்கி பாடிஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது அது எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு மாதிரி நெட்வொர்க்கு மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெட் லைக் ரெட்டிகுலம் நியர் த நியூக்ளியஸ் பக்கத்தில் ஒரு நெட் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் இந்த கேரக்டர்ஸ் தட் இஸ் கால்டு கோல்கி பாடிஸ், அதர்வைஸ் டிக்டியோசோம் சொல்லுவோம். இதை சொன்னது யாருன்னா கேமிலோ கோல்கி. ஸோ அவரோட நேமையே கீப் அப் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது பக்கத்தில் பார்த்தோன்னா நியரஸ்ட் ஸ்மாலஸ்ட் வெஹிகுலர் இந்த மாதிரி இருக்கிறது போய் வெசிக்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்குன்னா டிக்டியோசோம் நியரஸ்ட்டில் இந்த லேயர் பவுண்டாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஸ்மாலர் வெசிக்கிள் டிக்டியோசோம் சொல்லுவாங்க. இதில் 3 லேயர் இருக்கும். ஆக்சுவலாக 4 லேயர் இருக்கும். ஒன்று வந்து சிஸ்டர்னு, செகண்ட் ஒன் டியூபுலஸ், தேர்ட் ஒன் வெசிக்கிள்ஸ், ஃபோர்த் ஒன் கோல்கி வேக்யூலஸ்ன்னு சொல்லுவோம். வாட் இஸ் இட்? சிஸ்டர்னு, டியூபுல்ஸ், வெசிக்கிள்ஸ், கோல்கி வேக்யூலஸ், இது 4 கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிஸ்டர்னு என்ன அப்படின்னு பார்ப்போம். இது பொதுவாக எப்படி இருக்குன்னா அந்த கோல்கி பாடிஸில் 10 to 20 இன் நம்பர் செப்பரேட் ஃப்ரம் த சைட்டோபிளாசம். அப்போ சைட்டோபிளாசம் சுற்றி இந்த சிஸ்டர்னு எவ்வளோ இருக்கும்? மினிமம் 10 to 20 நம்பர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க, தனியாகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் சைட்டோபிளாசத்தில் தட் இஸ் கால்டு சிஸ்டர்னு. அடுத்து டியூபுல்ஸ் என்ன? ஒரு இன்டர் கனெக்டு சிஸ்டர்னு. அப்படி எவ்வளோ இப்படி இருக்கும்? ஒரு 30 to 50 நானோமீட்டர் இருக்கும். இது டியூபுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர் கனெக்ட் ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவ் லேயர் தான் சிஸ்டர்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கும்? 30 to 50 நானோமீட்டர் இருக்கும். மில்லி மைக்ரான்னு சொல்லுவோம். அடுத்தது டியூபிள்ஸ் அடுத்து இதுதான் டியூபிள்ஸ். இந்த மாதிரி டியூபாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வெசிக்கிள்ஸ். இது பார்த்தீங்கன்னா லார்ஜ் ரவுண்டாக இருக்கும். தட் மீன்ஸ் கான்கேவ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். கான்கேவ் ஸ்ட்ரக்சரு லார்ஜ் ரவுண்டாக இருக்கும். தட் இஸ் கால்டு வெசிக்கிள்னு சொல்லுவோம். வெசிக்கிள் என்ன? எக்ஸ்ட்ரா பார்ட் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆகிருக்கும். இது கோல்கி பாடிஸில் நியரஸ்ட் லேயர். ஸோ ஓகேங்களா? அடுத்து வந்து கோல்கி வேக்யூலஸ். வாட் இஸ் இட்? கோல்கி வேக்யூலஸ். இந்த கோல்கி வேக்யூலஸ்னால் வேக்யூல்னா என்ன? அதாவது வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். அந்த பார்ட்டில் ஒரு ஃபார்ம் ஆகக்கூடிய கோல்கி பாடிஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது இஸ் கால்டு கோல்கி வேக்யூலஸ்ன்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கும்? ஸ்பெரிக்கலாக இருக்கும். ஃபங்க்ஷன் லைக் த லைசோசோம். லைசோசோம் என்ன? இந்த டைஜஸ்டிவ் பண்ணும். அதாவது உணவுகளை சேர்ந்து டைஜஸ்ட் பண்ண மாதிரி இந்த வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாத்தையும் இது வாங்கி ஜீரணம் பண்ணிக்கும். ஸோ அந்த பார்ட் இது பண்ணுறதுனால இது வந்து கோல்கி வேக்யூலஸ்ன்னு சொல்கிறோம். அது எப்படி இருக்கும்? ஸ்பெரிக்கலாக இருக்கும். லைசோசோம் மாதிரி இந்த வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க. அதோட ஃபங்க்ஷன் பாருங்கள். டிக்டியோசோம்னு சொல்லியிருக்கேன், கோல்கி பாடிஸ்னு. இதோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபஸ்ட்டு இது என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படி செய்யணும் அப்படின்னா ஆக்சுவலாக இது ஒரு ஃபேட் சிந்தசிஸ்னால நான் கண்டிப்பாக என்னென்னா குளுக்கோஸ் கன்வெர்ட் ஆகும், கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கும். ஈவன் எது அதிகமாக இருக்குன்னா ஈவன் லிப்பிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது ரெண்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படின்னா கிளைக்கோ ப்ரோட்டீன்ஸும் கிளைக்கோலிப்பிட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிளைக்கோ ப்ரோட்டீன்ஸும் கிளைக்கோலிப்பிட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா டிக்டியோசோம். ஒரு பாயிண்ட். அடுத்தது இது என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இப்போ ஒரு செல்லிருந்து இன்னொரு செல்லுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அதுவும் இல்லாமல் அந்த கோல்கி பாடிஸ் டிக்டியோசோம் என்ன பண்ணுன்னா ஸ்டோர் பண்ணும். என்ன ஸ்டோர் பண்ணும்? லிப்பிட்ஸை ஸ்டோர் பண்ணும். செகண்ட் பாயிண்ட். அப்போ டிரான்ஸ்போர்ட்டிங் அண்ட் ஸ்டோரிங் லிப்பிட்ஸ் செகண்ட் பாயிண்ட். அடுத்தது இந்த இடத்து நான் சொன்னலையா ஒரு இந்த வாட் இஸ் இதுதான் வந்து கோல்கி பாடிஸ் சொல்லுவோம். லைக் இந்த கோல்கி பாடிஸ். இந்த கோல்கி பாடிஸில் டிக்டியோசோமில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்மேஷன் பண்ணோம். என்ன ஃபார்மேஷன்? லைசோசோம் ப்ரொடியூஸ் பண்ணும். லைசோசோம் என்ன வேலை செய்யும்? டைஜஸ்டிவ் ட்ராக்ட் கிரியேட் பண்ணும். அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்டை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த லைசோசோம் ப்ரொடியூஸ் பண்ணுறது யார்? ஃபார்மேஷன் பண்ணுறது யார்? இந்த டிக்டியோசோம். அப்போ தேர்ட் பாயிண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் லைசோசோம் அப்படிம்போம். அடுத்தது இது சொன்னீங்க லைசோசோம்னாவே அது என்னது? ப்ரொடியூஸ் இன் த டைஜஸ்டிவ் என்சைம். ஃபோர்த் பாயிண்ட். அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா செல் பிளேட்டை கிரியேட் பண்ணும். செல் பிளேட்டு அண்டு செல் வால் ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணுறது யார் அப்படின்னா டிக்டியோசோம் தான். அதனால தான் இன்னர் லேயர் எப்படி இருக்கணும்? எலாஸ்டிக் லேயர்னு ஒன்று சொல்லியிருப்போம். அந்த எலாஸ்டிக் காரணம் யார்? இந்த டிக்டியோசோம் கேரக்டர் தான். அப்போது செல் பிளேட்டு அண்டு செல் வால் ஃபார்மேஷன் ப்ரொடியூஸ் இன் த டிக்டியோசோம். ஓகேங்களா? ஃபார்மேஷன் டிக்டியோசோம்.
அடுத்து செக்ரிகேஷன் பண்ணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்ன லிப்பிட் இருக்கும், புரோட்டீன் இருக்கும், கார்போஹைட்ரேட். அதான் செக்ரிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளான்ட் செல்ஸ். ஒரு பிளான்ட் செல்ஸ் வந்து அடுக்கடுக்கு ஒரு சின்ன செங்கல் மாதிரி அடிக்கடிக்கு நிறைய கிரியேட் பண்ணுறது. யார் எதை கிரியேட் பண்ணுவோம்? கார்போஹைட்ரேட்டை நிறைய கிரியேட் பண்ணும். இதில் பிளான்ட் செல்லில். அதனால் இந்த டிக்டியோசோம் மேக்ஸிமம் என்ன பண்ணுன்னா, இதுதான் வந்து என்ன பண்ணும், என்சைமை கிரியேட் பண்ணும், செக்ரிகேஷன் பண்ணும். அப்போது வாட் இஸ் தட், நம்ம சிந்தசிஸ் பண்ணணும். இதை என்சைமை நிறையா என்சைமை சிந்தசிஸ் பண்ணுறதுனால இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது, நோட் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நீட்டில். சைமோஜன் கிரானுலஸ்ன்னு சொல்லுவோம். சைமோஜன் கிரானுலஸ் ப்ரோ என்சைம். ப்ரோ என்சைம்னா என்சைம் ஆரிஜின் ஆகக்கூடிய தட் மீன்ஸ் ஆஃப் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஒரு டிக்டியோசோம் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது இப்போ நம்ம மைட்டோகாண்ட்ரியா அடுத்து பார்க்க போகுது. இப்போ நம்ம எது முடிஞ்சிச்சு, வாட் இஸ் இந்த டிக்டியோசோம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து ஐ கோயிங் டு ஃபார் மைட்டோகாண்ட்ரியா பார்க்க போகிறேன். மைட்டோகாண்ட்ரியா பாருங்கள் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரக்சர் போடுறது பாருங்க. மைட்டோகாண்ட்ரியா பாருங்கள், இதுதான் ஸ்ட்ரக்சரு. அவுட்டர் மெம்பரைன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக எப்படி இருக்கும், ஒரு மாதிரி 8 ஸ்டெப் மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும், வளைஞ்சு இருக்கும். ஓகேங்களா? ஒரு கன்வெர்ட்டாக இல்லாதனால ஒரு சும்மா போர்டு காட்டுறேன், நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். நல்லா பாருங்கள், ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அவுட்டர் மெம்பர் நோக்கி உள்ள நல்லா பண்ணிட்டு ஃபிங்கர் மட்டும் ஒரு லைக் தூக்கி உள்ள போட்டுருங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தட் இஸ் கால்டு மைட்டோகாண்ட்ரியா. இது அவுட்டர் மெம்பரின்னு, இது இன்னர் மெம்பரின்னு. அவுட்டர் மெம்பரின்னு, இன்னர் மெம்பரின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னது, கிறிஸ்டியன்னு சொல்லுவோம். ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், ஸோ தட் நேம் இஸ் கால்டு கிறிஸ்டியன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாட் இஸ் தட், இந்த மாதிரி குச்சியில் ஒரு ஹெட் இருக்கும், டைல் இருக்க மாதிரி இருக்கும். தட் நேம் இஸ் கால்டு F1 பார்ட்டிகிள்ஸ் சொல்லுவோம். வாட் இஸ் இட், F1 பார்ட்டிகிள்ஸ். அப்போ இன்னர் லேயர் ஃபுல்லாக நம்ம எது சொல்லணும், அது பேர் சொல்லலாம் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? தென் மைட்டோகாண்ட்ரியா பார்த்தீங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியாவில் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணாங்க யார் அப்படின்னா கொல்லிக்கர். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணது யாருன்னா கொல்லிக்கர். செகண்டு அந்த கொல்லிக்கர் அப்சர்வ் பண்ணிட்டு போயிட்டாரா, பட் நாட் கிவன் த நேம். ஓகேங்களா? யார், கொல்லிக்கர். ஆனால் அதுக்கப்புறம் இதை இந்த பாட்டை மைட்டோகாண்ட்ரியா பாட்டை பயோபிளாஸ்ட்னு ஒருத்தர் வந்து சொன்னார். அவர் யாருன்னா ஆல்ட்மேன். ஓகேங்களா? ஆல்ட்மேன் சொல்லுவோம். ஆல்ட்மேன். ஓகேங்களா? பயோபிளாஸ்ட் யாருன்னா ஆல்ட்மேன். அதுக்கப்புறம் லேட்ரா அதுக்கப்புறம் போஸ் வந்து மைட்டோகாண்ட்ரியான்னு சொன்னது எல்லாம் பெண்டா. நோட் பண்ணிக்கோங்க. இது திரும்பி பாட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். கொல்லிக்கர்னா ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணவர். அதுக்கப்புறம் பயோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா பயோபிளாஸ்ட் பேர் வச்சவர் ஆல்ட்மேனு. அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஒரு நேம் வச்சவர் பெண்டா. ஓகேங்களா? அடுத்தது இது எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு இந்த மைட்டோகாண்ட்ரியா பார்த்தீங்கன்னா ஓவாய்டாக இருக்கும், ரவுண்டடாக இருக்கும், ராடு ஷேப்பாக இருக்கும், அண்டு பிளியோமார்பிக். அப்போ பிளியோமார்பிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன சார் அப்படின்னா, பிளியோமார்பிக்னா எப்படி இருக்குன்னா, தனக்கு தகுந்த மாதிரி இடத்த வந்து ஷேப் மாற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் இது ப்ராப்பர் ஷேப்பு கிடையாது. ஸோ தட் நேம் இஸ் கால்டு பிளியோமார்பிக். நல்லா மைண்டில் ஏற்றிக்கிங்க. ஓகேங்களா? அப்புறம் மெம்பரின் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மெம்பரின் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மெம்பரின் ஒன்று இருக்கும், இன்னர் ஃபோல்டாக கூட இன்னொரு மெம்பரின் இருக்குது. அதனால் இது டபுள் மெம்பரின்னு அவுட்டர் அண்டு இன்னர்னு சொல்கிறோம். அவுட்டர் மெம்பரின் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும், ஹைலி பெர்மியபிள் கேரக்டர்ஸாக இருக்கும். ஹைலி பெர்மியபிள் கேரக்டர்ஸ் டூ ஸ்மால் மாலிகூல்ஸ். அப்போது இந்த அவுட்டர் மெம்பரியில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் போர் சென்சர் ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே ப்ரோட்டீனால் கவர் பண்ணியிருக்கும். அந்த ப்ரோட்டீன் பேர்னா ஸ்போரின்ஸ்னு சொல்லுவோம். வாட் இஸ் இட், ஸ்போரின் அப்படின்னு சொல்லுவோம். அதே இன்னர் மெம்பரின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், கிறிஸ்டல் இருக்கும், F1 பார்ட்டிகல்ஸ் இருக்கும், ஆக்சிசோம் இருக்கும். ஸ்ட்ரக்சரில் போட்டு காட்டியிருப்பேன். அந்த பார்ட்டை பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஃபுல் வந்து மேட்ரிக்ஸால் ஃபவுண்ட் ஆகிருக்கும். இன்னர் லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபிங்கர் லிக் லேயர் மாதிரி போயிருக்குன்னு சொல்லியிருப்பேன். தட் நேம் இஸ் கால்டு கிறிஸ்டே. அந்த கிறிஸ்டேவில் அந்த மோஸ்ட் ஆஃப் தி என்சைம் பவுண்ட் ஆகும். எதனால், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினால் மெனி என்சைம் பவுண்டட் இன்னர் த கிறிஸ்டே பார்ட். அதுக்கப்புறம் இன்னர் மைட்டோகாண்ட்ரியாவில் பார்த்தீங்கன்னா உள்ளே எப்படி இருக்கும், ப்ரோட்டீனேசஸ் சப்ஸ்டன்ஸ் பவுண்டடாக இருக்கும். ப்ரோட்டீனேசஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து பவுண்டாக இருக்கும். அந்த எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் பேர்னு சொன்னோம்னா F1 பார்ட்டிகல். எப்படி சொல்லிப்போம், இந்த மாதிரி இருக்கும். தலை ஹெட் இருக்கும், டைல் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தட் இஸ் கால்டு ஆக்சிசோம் சொல்லலாம், இல்லைன்னா F1 பார்ட்டிகல் சொல்லலாம். இது என்ன சார் பண்ணுன்னா ஏடிபி சிந்தசிஸ் பண்ணுது அப்படிங்கிறோம். ஏடிபி சிந்தசிஸ் ப்ளஸ் அந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? மைட்டோகாண்ட்ரியா பார்த்தீங்கன்னா
டோட்டலாக உள்ள பாடி ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன் ப்ரோட்டீசஸ் மைட்டோகாண்ட்ரியா சொல்லியிருப்பேன். அதனால் எவ்வளோ இருக்குன்னா ப்ரோட்டீன்ஸு 73% இருக்கும் அப்படிம்போம். ஸோ மைட்டோகாண்ட்ரியா மொத்தமாக 73% ப்ரோட்டீனும் 25 to 30% ஆஃப் லிப்பிட்ஸு இருக்கும். 5 to 7% ஆஃப் RNA இருக்கும் as well as DNA இருக்கும். அந்த டிஎன்ஏ எப்படி இருக்குன்னா சர்க்குலராக இருக்கும், நாட் ஃபார் கோயிங் டு ஃபார் எப்படி இருக்கும் லீனியராக இருக்காது. ஏன் அப்படின்னா 70s ரிபோசோம் உள்ள பவுண்டாக இருக்கிறதுனால. 70s ரிபோசோம் எதில் இருக்கும்? ப்ரோகேரியோட்டிக் செல்ஸில் இருக்கும். ஓகேங்களா, கிளியராக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், அதனால தான் இந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன சொல்கிறோம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்கிறோம். ஏன் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்கிறோம்? இது வந்து ஏடிபிஸை சிந்தசிஸ் பண்ணும். ஏன் ஏடிபி சிந்தசிஸ் பண்ணுறது? இது வந்து ஒரு எனர்ஜி ப்ராசஸ். அப்போ என்னது, நம்ம ரெஸ்பைர் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரெஸ்பைர் பார்ட் எல்லாமே யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? இந்த மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இது ஒரு டைப் ஆஃப் த எனர்ஜி அப்படிங்கிறோம். என்சைம் ஆஃப் த கிரப் சைக்கிள் உங்களுக்கு ஆக்சுவலாக அது புரியாது. கிரப் சைக்கிள் என்ன சார் அப்படின்னா, யூ கம் டு ஃபார் நான் அடுத்த செகண்ட் வேல்யூ ஆக்சுவலாக உங்களுக்கு பின்னாடி போக 11th 12th லெசனில் இந்த கிரப் சைக்கிள் வரும். அப்போ உங்களுக்கு கிளியராக நான் சொல்லி கொடுத்துறேன். இப்போ நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் தான் கிரப் சைக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் எல்லா ஹோல் மேட்ரிக்ஸ்லேயும் கிரப் சைக்கிள் பவுண்ட் ஆகும். ஆனால் அதில் ஒரு பார்ட் பவுண்ட் ஆகாது. தட் இஸ் கால்டு வாட் இஸ் சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து இதில் பவுண்ட் ஆகாது. மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் பவுண்ட் ஆகாது அப்படிங்கிறோம். அப்போது இது எப்படி இருக்கும்? ஆல்ரெடி சொல்லிட்டேன், எப்படி இருக்கும்? சர்க்குலோ டிஎன்ஏவாக இருக்கும். 70s ரிபோசோம் சொல்லிட்டேன். அப்புறம் ப்ரெசென்ட்டாக இது வந்து டிஎன்ஏ பவுண்டாக இருக்குது. இது எப்படி இருக்கும்? செமி அட்டானமஸ் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இது ஆக்சுவலாக நான் ஃபீமேல் மைட்டோகாண்ட்ரியா பொதுவாக நம்ம ஃபீமேல்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த இன்ஹிட்டட் ஃப்ரம் த ஃபீமேல் பேரண்ட் ஒன்லி. அதாவது இது அப்படியே எடுத்துகிட்டு இந்த கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு போய் அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துரும். அப்போ யார் எடுத்துகிட்டு போவா? அது ஃபீமேல் கேரக்டர் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் அது வந்து ஃபீமேலாக கன்சிடர் பண்ணுவாங்க, பேரண்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.